ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,052 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங், அதாவது 24,085 ஓப்பன் ஆகி ஹை வந்து பார்த்திங்கன்னா 24,220 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கினது தான் கிட்டத்தட்ட இன்னையோட லோவான 24,010 வரைக்கும் இறங்கிட்டு கடைசியாக முடியும் போது 24,078 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 26 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்சுவலாக நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, ரெசிஸ்டன்ட் படி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் 24,200 வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட். ஸோ கேப் அப் மூமெண்ட்டில் அந்த 24,200 வரைக்கும் போயிட்டு அங்கே சஸ்டெயின் ஆகாமல் நிஃப்டி அங்கேருந்து இறங்கினது தான் எக்ஸாக்டாக 24,010 வரைக்கும் போச்சு. நம்ம ஆக்சுவலாக 23,930 சப்போர்ட் ஜோனாக கொடுத்தது. பட் இப்போ பார்க்கும் பட்சத்தில் இந்த 24,000 லெவல் வந்து இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தில் 3 நாள் முடிஞ்சு அந்த 3 நாள் இந்த 24,000 லெவலில் பிரேக் ஆகலை. அதே மாதிரி அப்பர் சைடில் பார்த்திங்கன்னா இந்த 24,200 பிரேக் ஆகலை. ஸோ டோட்டலாக மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த 200 பாயிண்டில் தான் மூவ்மெண்ட்டே ஆகுது. ஸோ எக்ஸாக்டாக இந்த 2 லெவலில் ஏதாவது ஒரு லெவல் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு அடுத்த மூவ் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இப்போ வந்து 24,078 க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்களே சொல்லலாம் ரெசிஸ்டன்ட்டு. ரெசிஸ்டன்ட் டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ஒன்று வந்து 24,200 ஆக்ட் ஆகும், 200 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து எங்கே வரைக்கும் மேலே போகும்னு பார்த்திங்கன்னா 24,300 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா 16/7/26. ஸோ நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,200 ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 24,300 ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு. சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சட்டம் டிஃபால்ட்டாக இதுதான். நம்ம அந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம் பார்த்திங்களா, 24,000 to 24,200. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நாளைக்கான சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,000 தான் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,930 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 24,000 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 23,930 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 24,200 குரூஷியலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 குரூஷியலாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி மாதிரி கூட நாளைக்கும் பிஹேவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தாலும் நீங்கள் உடனே போய் பை எதுவும் பண்ணாதீங்க. நம்ம 200 வந்து ரெசிஸ்டன்ட் 1 கொடுத்துருக்கோம். பட் இன்னையோட ஹை பார்த்திங்கன்னா 220. ஸோ மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் ஆஸ் வெல் அஸ் இந்த 220 இந்த ரெண்டு லெவலையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் தான் நம்மளுக்கு ஃபர்தராக மேலே போகும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி சஸ்டெயின் ஆகுதா இல்லையா, பிரேக் அவுட் ஆகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. இன்கேஸ் பிரேக் அவுட் கொடுக்கலன்னா மார்க்கெட் இன்றைக்கி மாதிரி கிட்டத்தட்ட அங்கேருந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மூவ் வந்து நாளைக்கு ட்ரேடிங் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.